வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளி. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா சில்லி பரோட்டா. இப்போது இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, குடமிளகா இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 14 நிமிஷத்துக்கு மேலே உள்ள மாதிரி வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போது நான் வந்து வெங்காயம் எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி டைஸ், பெரிய டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் குடமிளகாவையும் இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கணும். அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகாவை இப்படி வெட்டிக்கங்க. பூண்டு வந்து நைஸாக ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி வெட்ட முடியல அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. பச்சை மிளகாவை கிராஸில் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு அடுத்தது டொமேட்டோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, பெரிய தக்காளியை எடுத்து இந்த மாதிரி பெரிய டைஸாக வெட்டி வச்சுருக்கேன். டொமேட்டோ சேர்ப்பாங்களான்னு நினைப்பீங்க, அதனுடைய விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். சில்லி சாஸ் வந்து கம்பல்சரி வேணும். சில்லி சாஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாலோ ஃப்ரை அப்படின்ற மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போது பரோட்டாவை ஒரு சில பேர் வந்து ஃபுல் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. சாலோ ஃப்ரை அப்படிங்கிற மெத்தட்லையும் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில பேர் சாலோ ஃப்ரைனா வெறும்னா ஆயில் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மெத்தடில் தான் நான் வந்து ஆயில் ஊற்றி தான் பண்ணுறேன். இந்த ஆயில்லையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பரோட்டாவை நல்ல கிறிஸ்மஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி பரோட்டா நான் ஆஃப் டன்னில் வந்து வேக வச்சுருந்தாலும் நாம் தட்டும்போது அது சாஃப்டாக மாறிடும். ஆனால் இதே நீங்கள் ஆற வச்சிங்கன்னா ரஃப்பாக போயிடும். அந்த ரஃப்பாக இருக்கிறத கொஞ்சம் கிறிஸ்மஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆயிலில் நாம் இந்த மாதிரி வெட்டி பண்ணணும். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா, ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும், முறுக்கு மாதிரி பண்ணிவிடுவீங்க. அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி காட்டிருக்கேன். இப்போ இதுலேயே எப்படி நல்லா வந்து கிறிஸ்மஸ் வருது பாருங்கள். ஒன்று எடுத்து காட்டுவோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 1-2 வந்து கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகிருக்கும், 1-2 ஆயிலில் ஃப்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இது ஃப்ரை ஆகலை, இது ஃப்ரை ஆகிருக்கு. அதை தான் நீங்கள் என்ன பண்ணால் பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணி பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணால் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதன் பிறகு தான் நாம் பண்ண போகிறோம். இந்த ஆயில் நிறைய வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதனுடைய விஷயம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம். இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு பூண்டு போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக லைட்டாக வதக்கிக்கங்க. ரொம்ப கலர் வரக்கூடாது. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னாலும் தப்பு கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக அந்த இஞ்சி பூண்டினுடைய வாசனை போன பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வந்து வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே தரமாக சேர்த்துடலாம். இப்போ நான் அப்படி தான் சேர்க்குறேன் பாருங்கள். என்கிட்ட கொஞ்சம் வெள்ளை வெங்காயமும் இருந்தது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெள்ளை வெங்காயத்தையும் சேர்த்து விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் வந்து போட்டு இந்த மாதிரி வதங்கும் போது அந்த சூட்டில் தனித்தனியாக பிரியும் பார்த்தீங்களா, இதுதான் கணக்கு. அதுக்குன்னு ரொம்பவும் இது பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் தக்காளியை வந்து இப்படி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில பேர் டொமேட்டோ சாஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் ஊற்றுவாங்க. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மெத்தடில் இப்படி பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். டொமேட்டோ கெச்சப்போ சேர்த்திங்கன்னா அதனுடைய ஃப்ளேவர் வேறு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டான்ட்டு நான் இப்படி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா பரோட்டா நீங்கள் பண்ணும்போது அதில் சால்ட் இருக்கும், சாப்பிட்ற அளவுக்கு சால்ட் இருக்கும். இந்த காய்கறிகளுக்கு தகுந்த மாதிரி சால்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது. இப்போ இது எல்லாமே வதங்கும் போது உங்களுக்கு பார்வையிலே தெரியும், 3/4 பதம் கூட வேகலை, அரை பதம் தான் வதங்கி இருக்கு. வேகலை, அரை பதம் தான் வதங்கி இருக்கு. இப்போ இதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட், அந்த வந்து சில்லி பேஸ்ட் தான் கலர் கொடுக்கறதுக்கு. இதுக்காக ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. சில்லி பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே அந்த சிகப்பு கலர் வந்துடும். நீங்கள் மிக்சியில் கொஞ்சமாக அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த அரைச்சிட்டு அந்த மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கீழே கொட்டாமல் வச்சுக்கோங்க.
இப்போது நான் இதில் அப்படி தான் சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்திங்கன்னா ரொம்ப அந்த கலர் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மிக்ஸி தண்ணியும் ஊற்றலாம். தடன்னு தண்ணியை ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினா அப்புறம் வந்து வேறு மாதிரி ஆகிடும். சில்லி பரோட்டா போய் வந்து குழ பரோட்டாவாக ஆகிடும். அதனால் அதுக்கு தகுந்த அளவு தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போது இதன் பிறகு நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்துக்காங்க, கலர் நல்லா வரும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இது எல்லாம் சேர்ந்த போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கிரேவி மாதிரியும் இல்லை, கூட்டு மாதிரியும் இல்லை, காய்கள் மேலே தண்ணி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் போதுமானது. இதில் நாம் என்ன பண்ணுறோம், வெட்டி வச்ச குடமிளகாவை போட்டிருக்கோம். கலர் குடமிளகாவுக்கு பதிலாக க்ரீன் கலர் போட்டிங்கன்னா தான் நல்லா எடுப்பாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் வெள்ளை கலர், பச்சை கலர் வந்து கேப்சிகம், ரெட் கலர் வந்து தக்காளி அப்படின்னும் போது பார்க்கவே அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்படி பண்ணுங்கள். இதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பொரிச்சு வச்ச பரோட்டா இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. சில்லி பரோட்டா அப்படின்னா சாப்பிடும்போது கிறிஸ்மஸ் இருக்கணும் பரோட்டாவில். அதே சமயம் காய்கறிகள் பாதி வதங்காமல் இருக்கிறது பேர் தான் சில்லி பரோட்டா. ஒரு சில பேர் பண்ணுவாங்க, அதை கொண்டக்கல்லையை போடுறது, கேரட்டை போடுறது, என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் வந்து சில்லி பரோட்டாவில் சோயா சாஸ்லாம் ஊற்றவே கூடாது. நீங்கள் சோயா சாஸ் ஊற்றிங்கன்னா கலர் வந்து சில்லி அப்படின்னும் போது சிகப்பு கலர், சோயா சாஸ் ஊற்றுறீங்கன்னா பிளாக் கலராக மாறிடும். அதுவே பாதி பேருக்கு தெரியாமல் அதுவும் ஊற்றுவாங்க. பட் அதெல்லாம் ஊற்றாதீங்க. இப்போ எப்படி கலர் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்காமல் இருக்கிறதுன்னு தெரியுது, குடமிளகாவும் வதங்காமல் இருக்கிறது. இந்த டேஸ்ட்டுக்கு தான் அந்த பரோட்டா வந்து கரெக்டாக வதங்கின மாதிரி இருக்கும். இதன் பிறகு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணும்னா, உங்களுக்கு எனக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல, நான் அதனால் போடல. உங்களுக்கு வேணும்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்காங்க. சில்லி பரோட்டா வந்து சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கு ரியல் டேஸ்ட்டே கிடைக்கும். நீங்கள் அதை வந்து ஆற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிடவே முடியாது, கொஞ்சம் ஹார்ட்னஸாக இருக்கும். ஏன்னா ஃப்ரை ஆனது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் சில்லி பரோட்டா செஞ்சு சூடாகவே சாப்பிட்ருங்க. பரோட்டா நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.